பொதுவாக நம்ம கோவிலுக்கு போகிறோம்னா பூ, தேங்காய் பழம் போன்ற பூஜை பொருட்களை தான் வாங்கிட்டு போவோம். ஆனால் ஒரு சிவன் கோயிலுக்கு போகிற பக்தர்கள் எல்லாருமே கல்லை தான் காணிக்கையாக கொண்டு போகிறாங்கன்னா உங்களால் நம்ப முடியுதா? அந்த மாதிரி ஒரு சக்தி வாய்ந்த சிவன் கோயில் தொடர்பாக தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். கர்நாடக மாநிலம் மாண்டியா மாவட்டத்தில் பேவனஹள்ளிங்கிற ஊரில் இருக்கிற கோயில் தான் காடு பசப்பா கோவில். 500 ஆண்டுகள் பழமை வாய்ந்த இந்த கோவிலில் வர்ற பக்தர்கள் எல்லாருமே காணிக்கையாக தங்கம், வைரம், பணம்னு எதுவும் கொடுக்கறதில்ல. அதுக்கு பதிலாக அவங்களோட நிலத்துல இருந்து எடுத்துகிட்டு வந்த 3 இல்லைனா 5 கற்களை தான் காணிக்கையாக படைக்கிறாங்க. இதுக்கு காரணம் என்னன்னு பார்த்தா, சுமார் 500 ஆண்டுகளுக்கு முன்னாடி இந்த பகுதியில் வாழ்ந்த கிராம மக்கள் மழை வேண்டியும் விவசாயம் செழிக்க வேண்டியும் லிங்கமாக இருந்த இந்த சிவனை வழிபட்டிருக்காங்க. அவங்க வழிபட்ட அடுத்த வருஷமே நல்ல மழை பெஞ்சதோட விவசாயமும் செழிச்சிருக்கு. இதுக்கு கைமாறா பசப்பாவுக்கு கொடுக்க அவங்க கிட்ட எதுவுமே இல்லாததால தங்களோட நிலத்துல இருந்த கற்களை கொண்டு போய் பசப்பாவுக்கு காணிக்கையாக கொடுத்துருக்காங்க. அன்னையில இருந்து இந்த கோயிலில் வேண்டுதல் வைக்க வர்றவங்க, பூஜை பண்ண வர்றவங்க எல்லாருமே தங்கள் சொந்த நிலத்துல இருக்க கற்களை கொண்டு வந்து சாமிக்கு காணிக்கையாக்குறாங்க. இப்படி பண்ணா அவங்க வேணுனது நிச்சயம் நடக்கும்னு இந்த பகுதி மக்கள் சொல்றாங்க. இங்க இருக்கிற சிவனுக்கு திருவுருவம் கிடையாது. பூஜை முறையோ பூசாரிகளோ இல்லை, வர்ற பக்தர்களே சிவனுக்கு பூஜை பண்ணிக்கலாம். இங்கே வந்து வழிபாடு செஞ்சா திருமண தடை நீங்கிறதோட விவசாயம், நிலம் தொடர்பான அனைத்து பிரச்சனைகளும் தீரும்னு இந்த பகுதி மக்கள் சொல்றாங்க. இங்க பல ஊர்கள்ல இருந்து பக்தர்கள் வந்து வேண்டுதல் வைக்கிறதால இந்த கோவிலை சுத்தியுமே கற்குவியலா தான் இருக்கு. இந்த கோவிலுக்கு திங்கட்கிழமை நாட்கள்ல வந்து சிவனை வழிபடுறது ரொம்பவுமே நல்லதுன்னு சொல்றாங்க. நீங்களும் மாண்டியா பக்கம் வந்தீங்கன்னா கண்டிப்பா இந்த கோவிலை ஒரு வாட்டி விசிட் பண்ணி பாருங்க.